ராகினி, அஜய், அன்பரசு எல்லாருமே வந்து இங்கே வராங்க விஜய் வீட்டுக்கு. வந்தோடனே என்ன பண்ணுறாங்க, நேராக வந்து காவேரி வெளியே நிற்கிறாங்க. அப்போ காவேரி கிட்ட இதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டில் நீ இருக்கவே முடியாது, நரக வேதனை தான் அனுபவிக்கணும், இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி என் பொண்ணு தான், அவள் தான் இந்த வீட்டு மகாராணி, அதுக்கப்புறம் என்ன ஒவ்வொரு நாளும் நீ நரகத்தை தான் அனுபவிப்பா அப்படின்னு நம்மளாம் சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் கேட்டு வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, யமுனா வந்து வீட்டில் போய் சொல்கிறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடிச்சு வெளியே வராங்க. எவ்வளோ தைரியம் தான் என் பொண்ணு இப்படி கொடுமைப்படுத்துவேன்னு சொல்லிட்டு அவன் முன்னாடியே சொல்லுவேன், நான் விட மாட்டேன்டா, என் பொண்ணுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறியா, நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து அப்படியே வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு வந்து அவர் வந்து வராங்க பக்கத்தில். அதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க, எல்லாருமே தடுக்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன், நாங்கள் பார்த்து சும்மா இருக்கணுமா, எங்கள் பொண்ணு நீ எதுவுமே பண்ண முடியாது, நாங்கள் இருக்க வரைக்கும். நீங்கள் இருக்க வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாதா, இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் இல்லைல்ல, ஆப்போசிட்டில் தானே இருக்கீங்க, அதனால் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது புரியுதா அப்படின்னு. அந்த டைமில் கரெக்டாக அங்கே வராரு விஜய். ஓ அப்படியா, அவங்க ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் உனக்கு வருத்தமாக இருக்கா பசு, அப்போ கவலையே படாதீங்க பசு, சீக்கிரமாகவே எங்கள் வீட்டுக்கு நான் வர வச்சிடறேன் அவங்கள, ஏன்னா காவேரியோட வந்து சந்தோஷம் தானே எனக்கு முக்கியம் அப்படின்னு விஜய் வராரு. அதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன எல்லாருக்கும் ஒரே குழப்பமாக இருக்கா, இப்போ புரிய வச்சுறேன் அப்படின்றாரு. என்ன பசு சொன்னீங்க, இந்த வீட்டுக்கு உங்கள் பொண்ணு தான் மகாராணியா, ஓ அப்படியா, அப்போ என் பொண்டாட்டி வந்து அப்போ வந்து என்ன வேணாலும் பண்ணிவிடுங்க என் பொண்டாட்டியை, நாங்கள் பயந்து நடுங்கணும், இது தானே சொல்ல வரீங்க, இப்போ தெரியும் யார் இந்த வீட்டுக்கு மகாராணி, யார் இந்த வீட்டுக்கு சம்பந்தமே இல்லாதவங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு. சித்தப்போ நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கீங்க, அப்போது உங்கள் மருமக தான் இந்த வீட்டுக்கு மகாராணி, அப்போ நாங்களாம் யார் சித்தப்போ அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாரு அன்பரசு. அது வந்து விஜய், சொல்லுங்கள் உங்கள் சம்மதிக்கிட்ட சொல்லுங்கள், இந்த வீட்டுக்கு யார் ஓனரு, யார் வீட்டில் இந்த பேரில் இந்த வீடு இருக்குது, அவங்க தான் இந்த வீட்டில் இருக்க முடியும், அதெல்லாம் சொல்லுங்கப்பா கொஞ்சம் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன சம்மதி இவர் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சொல்கிறானா, ஐயோ அவன் உண்மையை சொல்கிறானே, இப்போ எப்படி நான் சொல்லுவேன் இவர்கிட்ட அப்படின்னு. விஜய் அதெல்லாம் விடுப்பா, அவர் ஏதோ கோவத்தில் பேசிட்டாரு, அவங்களும் வந்து வந்துட்டாங்க அடிக்கிறதுக்கு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு முதல்ல ஆரத்தி எடுத்து பொண்ணு மாப்பிள்ளை உள்ளே கூப்பிடுங்கப்பா அப்படின்னோடனே, அதெல்லாம் கூப்பிட முடியாது அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. என்னப்பா சொல்கிற, ஆமாம் பின்ன இந்த வீட்டுக்கு வரதா இருந்தால் தான் கூப்பிட முடியும், இவங்க தான் இந்த வீட்டுக்கு வரலையே, எதிர் வீட்டுக்கு தான் போக போகிறாங்க, எனது எதிர் வீட்டுக்கு, ஆமாம் கெஸ்ட் ஹவுஸில் தான் அவங்க தங்க போகிறாங்க புரியுதா, எப்படிப்பா அப்படிலாம் பண்ண முடியும், அங்கே தான் வந்து காவேரியோட குடும்பம் தங்கியிருக்காங்கல்ல, அது பத்தாதுன்னு நம்ம வீட்டு மருமக எப்படிப்பா வெளியே போய் தங்க முடியும், ஓ அப்படியா நம்ம வீட்டு மருமக மகாராணி எப்படி வெளியே தங்க முடியும்னு கேட்குறீங்க, ஆமாம்மா கரெக்டு தான் நீங்கள் கேட்குறது, யார் மகாராணின்னு முதல்ல முடிவு பண்ணுறீங்களா அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக வந்து பார்த்துட்ருக்காங்க. ஒன்றும் புரியாமல் வந்து ராகினியும் பசுபதியும் என்ன சொல்கிறா இவன் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் நான் சொல்கிறேங்க உங்ககிட்ட கொஞ்சம் அமைதியாக இருங்க கேட்போம் அப்படின்னோடனே, இங்கே பாரு விஜய், தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத, பிரச்சனை பண்ணுறது நானா, பிரச்சனை பண்ணுறது நீங்கள் கூட்டின்னு வந்த அந்த சம்மந்தி வீட்டுக்காரங்க தான் புரியுதா, நாங்கள் கிடையாது, தேவையில்லாமல் வீட்டில் வந்து இங்கே இருக்க பொண்ணை அசிங்கப்படுத்துகிறாங்க, அதுவும் எங்கள் வீட்டு மருமகளை ஏன் பொண்டாட்டியை அசிங்கப்படுத்த இந்த ஆள் யார், இங்கே பாருங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், மரியாதை எல்லோரும் கிளம்பி இங்கேருந்து போயிட்டா உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது, அப்புறம் இல்லை இந்த விஜய் எப்படிப்பட்டவனு உங்களுக்கு நல்லாவே தெரியும் பசு அப்படின்னோடனே, என்ன இவர் இப்படி பேசுகிறாரு, இந்த வீட்டில் என் மருமகனுக்கும் சொந்தம் இருக்குது, சம்மந்தம் எல்லாமே இருக்குது, இந்த வீடு என் மருமகனுக்கு தான் புரியுதா, உனக்கு மட்டும் கிடையாது அப்படின்னோடனே, அப்படியா சித்தப்பூ சொல்லுங்கள் கொஞ்சம் அப்படின்னோடனே, உடனே வந்து அப்படியே முடிக்கிறாரு. இந்த வீடு என்னோடது, என் பேரில் இருக்குது இந்த வீடு, வேணா அவர்கிட்ட கேட்டுக்கோங்க புரியுதா, என் பேரில் இருக்க வீடு எனக்கு தான் சொந்தமானது, எனக்கு அப்புறம் என் பொண்டாட்டிக்கு தான் சொந்தமானது, என் பொண்டாட்டி தான் இந்த வீட்டு மகாராணி, வேறு யாரோ இந்த வீட்டுக்கு மகாராணி ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க ராகினி. அப்படியே பசுபதிக்கு ஒன்றுமே புரியல. வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு நான் அப்படியே அனாதையை விட்டுற மாட்டேன் உங்களை, ஏன்னா அவர் எங்கள் தயவில் இருக்க மாட்டாராம் சார், அதனால் முடிஞ்சால் எங்கள் தயவில் இருக்கட்டும், இல்லைன்னா போட்டோம், என்ன சித்தப்போ ஓகே தானே அப்படின்னு. அப்படியே பார்த்துட்டே முறைக்கிறார் அன்பரசு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் வந்து அப்படியே விட எனக்கு மனசு இல்லை, அதனால் நீங்கள் போய் அவுட் ஹவுஸில் தங்கிக்கிங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அத்தை, நீங்கள் எல்லோரும் நம்ம வீட்டில் வந்து தங்கிக்கிறீங்க ஓகேவா அப்படின்னு. அது வேணாம் மாப்பிள்ளை சொன்னால் கேளுங்க, இங்கே பாருங்கள் உங்கள் பொண்ணு பாதுகாப்பாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இந்த பசுபதியால் ஏதோ பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா, அப்போ நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து தான் ஆகணும், உங்கள் பொண்ணுக்காக இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அப்படியே வந்து அவர் அடிக்க வந்தீங்க, அப்போ அதெல்லாம் பொய்யா, அதெல்லாம் இல்லை மாப்பிள்ள, நான் உண்மையாக தான் வந்து பண்ணேன், உண்மையாக தானே பண்ணீங்க, அப்போ உங்கள் பொண்ணு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க, அப்போது உங்கள் பொண்ணு கூட நீங்கள் இருந்தால் தான் அது பாதுகாப்பு, இல்லைனா இந்த பசுபதி என்ன பண்ணுவாரோ தெரியாதுன்னு நீங்களே நினைக்கிறீங்க, ஆனால் நான் இருக்க வரைக்கும் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது, இருந்தாலும் சொல்கிறேன். அது அதிர்ச்சி அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அத்தை சீக்கிரம் வீடெல்லாம் காலி பண்ணுங்க, சீக்கிரமாக நானும் ஹெல்ப் பண்ணுறேன், நம்ம வீட்டெலாம் காலி பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க, இந்த சாவியை முதல்ல அவங்கக்கிட்ட கொடுங்க, பாவம் எவ்வளோ நேரம் தான் வெளியே நிற்பாங்க அப்படின்னு. அதிர்ச்சி தாங்க முடியாமல் நிற்கிறாரு.